ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. நாடு முழுவதும் தெருநாய்க்கடி சம்பவங்கள் தொடர்கதையாகி வரக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களில் மட்டும் 2 பேர் அடுத்தடுத்து நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட சம்பவம் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு பலியான இருவருமே முறையான தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் என்ற செய்தி பலதரப்பு மக்களையும் பீதியில் ஆழ்த்தியிருக்கிறது. தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இந்த இருவரும் திடீரென ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு பலியான சம்பவம் பலரையும் நடுநடுங்க வைக்கின்றது. தெருநாய்களின் தொல்லை ஒரு புறம் அதிகரித்து வந்த சூழலிலும் ரேபிஸ் தடுப்பூசி தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது. ஆனால் அப்படி நம்பி இருந்தவர்களுக்கு பேரிடியாய் அமைந்திருக்கிறது இந்த 2 உயிரிழப்பு செய்திகள். நாய் கடித்த இருவர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று உரிய தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு ஆரோக்கியமாக வீடு திரும்பிய அடுத்த சில நாட்களிலேயே ரேபிஸால் பாதிக்கப்பட்டு பரிதாப நிலையில் உயிரிழந்த சம்பவம் கிளியை உண்டாக்கியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை சேர்ந்த முகமது நஸ்ருதீன் என்ற 50 வயது மதிக்கத்தக்க நபர் கடந்த ஜூலை மாதம் பெசன்ட் சாலையில் உள்ள மீர்சாஹிப்பேட்டை மார்க்கெட் அருகே ஆட்டோவில் ஏறும்போது அங்கு வெறிப்பிடித்து நின்று கொண்டிருந்த தெருநாய் கண்ணிமைக்கும் நேரத்தில் கவ்வி விட்டு தப்பியதாக சொல்லப்படுகிறது. முழங்காலின் பின்பகுதியில் ரத்தம் சொட்ட சொட்ட ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சென்ற முகமது நஸ்ருதீன் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி நஸ்ருதீனுக்கு மீண்டும் காய்ச்சல் வந்ததாலும் அவரது செயல்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றத்தினாலும் பயந்து போன அவரது குடும்பத்தினர் உடனடியாக மீண்டும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. நஸ்ருதீனுக்கு ரேபிஸ் தொற்று ஏற்பட்டது தெரிய வந்ததும் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு தனி அறையில் வைக்கப்பட்ட நஸ்ருதீன் தண்ணீரை கண்டு அலறுவது, சிறு சத்தத்தை கேட்டு பயப்படுவது என வினோதமாக நடந்து கொண்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதே போலத்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாட்ராம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த முனி மல்லப்பா என்ற 50 வயது மதிக்கத்தக்க நபர் கோட்டன அக்ரஹாரம் பகுதியில் உள்ள எஸ்டேட்டில் கூலி வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி அன்று எஸ்டேட்டுக்கு வந்த நாயை விரட்ட முயன்ற போது அது வெறியாகி நாய் கடித்து விட்டதாக தெரிகிறது. இவரும் உடனடியாக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாக சொல்லப்படுகிறது. இவருக்கும் அடுத்த சில நாட்களில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீரென மயங்கி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. முனி மல்லப்பாவை தண்ணீர் தெளித்து குடும்பத்தார் எழுப்பியவுடன் தண்ணீரை பார்த்து அலறி ஆர்ப்பாட்டம் செய்ததாக தெரிகிறது. இதனால் செய்வதறியாது திகைத்த அவரது குடும்பத்தினர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் அன்று இரவே இவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தினால் எந்த பாதிப்பும் வராது என்ற அசாத்திய நம்பிக்கையை இந்த இருவரின் உயிரிழப்பும் சற்றே அசைத்து பார்த்திருக்கிறது. ரேபிஸ் தடுப்பூசியின் நம்பகத்தன்மை குறித்து நம்மிடம் பேசியிருக்கும் மருத்துவர் சுரேஷ்குமார், நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவுடன் 3 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் என்கிறார். அதாவது, நாய் கடித்தவுடன் அந்த இடத்தை சோப்பு போட்டு 20 நிமிடம் வரை கழுவ வேண்டும் என்கிறார். தடுப்பூசி போட்டும் கூட உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த தடுப்பூசி பயன் பெறாத முழுசா பயன் தராத விஷயமா இருக்குதா சார்? இல்ல, இந்த நாய்க்கடியை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 விஷயம் பார்க்கணும். முதல் விஷயம் பார்த்தா ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது முதல் உதவி. கடிச்ச இடத்த நல்லா நீர் போட்டு, அதாவது வாட்டர்ல வாஷ் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த டேப் வாட்டரை திறந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த இடத்த வாஷ் பண்ணுறது பெட்டர். எதர் சோப்பு போட்டோ இல்லை ஆன்டிசெப்டிக் போட்டாலும் பரவாயில்ல. பட் அட்லீஸ்ட் ஒரு ரன்னிங் வாட்டரில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும். அதான் முதல் ஸ்டெப். அதை பண்ணாதான் செகண்ட் ஸ்டெப் இது சக்ஸஸ் ஆகும். அதே போல ரேபிஸ் தடுப்பூசியை இடுப்பு பகுதியில் போடாமல் கைப்பகுதியில் போட்டால் இன்னும் துரிதமாக செயல்பட வாய்ப்பிருப்பதாக கூறும் மருத்துவர் சுரேஷ், இம்யூனோகுளோபின் ஊசியையும் சரியாக செலுத்த வேண்டும் என தெரிவிக்கின்றார்.
மேலும் கடித்த நாயை 7 நாட்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் 7 நாட்களுக்கு மேல் நாய் உயிருடன் இருந்தால் நாம் கவலைப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறார். இதோட இன்னொரு முக்கியமான ஸ்டெப், கடிச்ச நாய் வந்து குட்டி நாய் தான், குட்டி பூனை தான், வீட்டில் வளர்க்குற நாய், அதுக்கு வேக்சின்ஸ் போட்டுட்டோம், இதெல்லாம் இல்லாமல் கடிச்ச நாயோ பூனையோ 7 days வந்து மானிட்டர் பண்ணணும். அது உயிரோடு இருக்கா, மற்றவங்களை கடிக்குதா இருந்தா. ஏன்னா ரேபீஸ் வந்த விலங்கு வந்து ஒரு 5 to 7 days இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 7 daysக்கு மேலே இருக்குன்னா அந்த அனிமலுக்கு ரேபீஸ் இல்லை, நமக்கு வந்த விஷயம் வேற விஷயமா இருக்கும் நம்ம தோணும். ரேபீஸ் தடுப்பூசி பெரும்பாலும் சரியாகவே வேலை செய்வதாகவும் அதில் ஃபெயிலியர் என்பதே அரிதிலும் அரிதுதான் என்கிறார் மருத்துவர் சுரேஷ். அது மட்டும் இல்லாம இந்த தடுப்பூசி போடுற ப்ராசஸ்ல தவறுகள் நடக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடக்குதா சார்? யூஸ்வலாக வந்து இந்த கரெக்டாக வேக்சின்ஸ் வந்து கரெக்டாக அந்த வேக்சின்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கணும். கரெக்டாக வேக்சின்ஸை நான் சொன்ன மாதிரி கையில் போடணும், இம்யூனோகுளோபினை கடிச்ச இடத்துல போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வந்து வேக்சின்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யும். அது வந்து பண்ணாவே கண்டிப்பாக வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. நாங்கள் எத்தனையோ பேருக்கு ரேபீஸ் வேக்சின்ஸை பொறுத்து கரெக்டாக பண்ணுறோம். இந்த ஃபெயிலியர் வந்து நாங்கள் வேக்சின்ஸில் வந்து பார்க்கறது இல்லை. பர்டிகுலராக ரேபீஸ் வேக்சின்ஸ் ஃபெயிலியர் ஆகி நாங்கள் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். டெஃபரெண்டாக வந்து கரெக்டாக பண்ணால் டெஃபரெண்டாக உயிரை காப்பாற்றிக்கலாம். என்னதான் மருத்துவர் தரப்பில் 1000 விளக்கங்களை சொன்னாலும் அரசு தரப்பில் மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டிய கட்டாயமும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் உண்டாகி இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.